Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Exercise 1.4ல 4th sum பார்க்க போறோம். Okay, so நான் question படிக்கிறேன். Verify the associative property of intersection of sets. ஓகேவா? so என்ன போட சொல்லிருக்காங்க? intersection போட சொல்லிருக்காங்க. ஓகேவா? so இதுல என்ன சொல்லிருக்காங்க? a equal to ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, b equal to c equal to ஒரு values கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so நான் values படிக்கிறேன். a equal to -11 √2 √5 and 7. ஓகேவா? b equal to √3 √5 6, 13. ஓகேவா? and c equal to √2 √3 √5 and 9 கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுலையா? இப்போ இன்டர்செக்ஷன், சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படினாலே மூணு வேல்யூஸ் வரும், நமக்கு நல்லா தெரியும். சோ இப்போ இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா எழுதிக்கலாம். a intersection b intersection c equal to a intersection b intersection c. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு பிராக்கெட் and லாஸ்ட் ரெண்டுத்துக்கு பிராக்கெட். ஓகே, சோ இதான் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா. சோ தேர்ட் சம்ல வந்து நம்ம யூனியனோட ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ இதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா. எல்லாத்துக்குமே இன்டர்செக்ஷன் தான் வரும், ஜஸ்ட் பிராக்கெட்டை கரெக்டா போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ இது LHSனும் இது RHSனு வச்சுக்கலாம் எப்பயும் போல. சோ ஃபர்ஸ்ட் LHS ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சோ LHS equal to a intersection b intersection c. ஓகேவா? இது இருக்கும். சோ a intersection b கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கறத சால்வ் பண்ணிக்கலாம். அதனால சோ a intersection b equal to a ஓட வேல்யூ பாருங்க, -11, √2 √5 and 7 பிராக்கெட்ஸ். ஓகேவா? இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ பாருங்க, √3, √5, 6, 13 தான் இதனுடைய வேல்யூஸ். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க a intersection b. சோ எந்த வேல்யூ சேமா இருக்கோ அது மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ இதுல √5 and இதுலயும் √5 எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் என்ன பண்ண போறோம், நம்ம எழுத போறோம். ஓகேவா? இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா √5. ஓகேவா? இப்போ மொத்தமா சேர்த்து எழுதிக்கலாம். a intersection b intersection c. ஓகேவா? அப்ப a intersection b க்கு நம்ம என்ன வேல்யூ கிடைச்சது பாருங்க, √5. ஓகேவா? இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ பாருங்க, √2 √3 √5 and √9. ஓகேவா? சோ இங்க √5 இங்க √5 தான் சேமா இருக்கு. சோ பேலன்ஸ் இதோட மொத்தமா ஆன்சரே √5 தான். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, RHS வொர்க் அவுட் பண்ணலாம். RHS ஓட ஃபார்முலா என்ன? a intersection b intersection c. சோ ஃபர்ஸ்ட் இதனைய சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ b intersection c equal to b ஓட வேல்யூ பாருங்க, √3 √5 6 and 13. ஓகேவா? இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ √2 √3. ஓகேவா? சோ √5, √9 தான் c னுடைய வேல்யூ. சோ சேமா இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். √3 √3 √5 √5 தான் சேமா இருக்கு இல்லையா? அப்ப எழுதிக்கோங்க, √3, √5 தான் b intersection c னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். a intersection b intersection c. ஓகேவா? சோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். a ஓட வேல்யூ பாருங்க, -11, √2 √5, 7 இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். சோ அதான் b intersection c இல்லையா? சோ √3, √5 நம்ம கண்டுபிடிச்சிருந்த வேல்யூ. இது ரெண்டுல √5 மட்டும் தான் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகேவா? அப்ப √5 மட்டும் எழுதிக்கலாம். இப்ப √5 மட்டும் தான் இதனுடைய ஆன்சர். இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கோங்க. சோ ஈக்குவேஷன் 1லயும் நமக்கு √5 தான் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லயும் √5 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. so LHS is equal to RHS அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. a intersection b intersection c is equal to என்னது? a intersection b intersection c. ஓகேவா? it is verified. ஓகேவா? it is verified. ஓகேவா? சோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.